தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்க தேங்காய் திரட்டிப்பாலுங்க. இது எங்கள் ஊர் பக்கம் அதிகமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து அப்படியே தித்திப்பாக ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூனுங்க பாசிப்பருப்புங்க, 1 டீஸ்பூன் பச்சரிசி போட்டுங்க பொன்னிறமாக வரைக்கும் ஃப்ளேம் கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஒரு 4 ஏலக்காய் போட்டு சும்மா ஒரு பெரட்டி விட்டுருங்க. நல்லா ஆறின பின்னாடிங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா பொடிச்சிட்டுங்க ட்ரையாக. அதுக்கப்புறம் ஒரு கப்லிங்க நல்லா அமுத்தி எடுத்துருக்கிறேனுங்க தேங்காயை எடுத்துட்டுங்க அதே கப்லிங்க தலை தட்டி நான் வந்து இன்றைக்கி தென்னங்கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நெய் விட்டுங்க ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டுங்க நல்லா பொன்னிறமாக வரைக்கும் மெதுவாக வறுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் ட்ரை கிரேப் சேர்த்தி அதுவும் புள்ளி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறங்க நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிங்க நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்க வேண்டியதானுங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க. கிளறங்க இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிங்க ஒரு 2-3 தடவை நெய் ஊற்றணுங்க. ஊற்றி கிளறிட்டே இருக்க வேண்டியதானுங்க. இதில் வந்து நீங்கள் பச்சரிசியும் ஏலக்காயும் போட்டு வறுக்கணுன்ட்டு இல்லைங்க. அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க, ஏலக்காய் தூள் இருந்தாலும் அதை அப்படியே சேர்த்திக்கோங்க. கிளற பாருங்கள் அந்த கலரும் மாறி அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி. பேனில் ஒட்டாமைங்க நல்லா திரண்டு வரும்போது எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட தேங்காய் திரட்டிப்பால் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க. கையிலெல்லாம் ஒட்டவே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.